நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் செங்கோட்டைக்கு சென்ற பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். அங்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்ட பிரதமர் 12வது முறையாக செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து மூவண்ண கொடிக்கு வீரவணக்கம் செலுத்தினார். தேசிய கொடி ஏற்றப்பட்ட போது 2 ஹெலிகாப்டர்களில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. ஹெலிகாப்டர் ஒன்றில் தேசிய கொடியும் மற்றொன்றில் ஆபரேஷன் சிந்தூரை சித்தரிக்கும் கொடியும் பொருத்தப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் ஹீரோக்களுக்கு வணக்கம் என ஆரம்பித்த அவர், பஹல்காம் சம்பவம் காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் என கண்டித்தார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உறங்க வழியில்லாத இரவுகளை பாகிஸ்தானுக்கு இந்தியா தந்ததாகவும், இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு அஞ்சப் போவதில்லை எனவும், சிந்து நதியில் இந்திய விவசாயிகளுக்கு உரிமை உண்டு எனவும் அவர் தெரிவித்தார். ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது எனவும் பிரதமர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்களுக்கான நிதி மேம்படுத்தப்படும். வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் 3.5 கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள். இளைஞர்களுக்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய திட்டத்தை தொடங்குகிறோம். பிரதமர் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா என்ற இந்த புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் தனியார் துறையில் முதன்முறையாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு அரசு 15,000 வழங்கும். ஆனால் தற்காலிக பணி பாதுகாப்பற்ற நடவடிக்கை என இதனை அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர். அரசு வேலை வழங்குவதில் என்ன சிக்கல் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மறுபுறம் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாகவும், ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். சீர்திருத்தம் செய்வதன் மூலம் சிறு குறு தொழில்கள் பயனடையும் எனவும், இதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரியையே ரத்து செய்ய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில், மறு சீர்திருத்தம் என்ற பெயரில் மற்றொரு ஆபத்து காத்திருக்கிறதா என நடுத்தர மக்கள் அஞ்சுவதாக புகார் எழுந்துள்ளது. பொருளாதார சீர்திருத்தம் என கூறி முதன்முதலாக ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து நடுத்தர வர்க்கத்தினர், சிறு குறு தொழில் முனைவோரின் துயரங்களுக்கு வழி சொல்ல முடியாமல் பாஜக திகைத்து நின்றதாகவும் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதோடு சுதந்திர தின விழாவில் RSS குறித்து பிரதமர் பேசிய கருத்துக்கும் விமர்சனம் எழுந்துள்ளது. இந்தியாவுக்கு சேவை செய்யவே RSS உள்ளது என கூறிய பிரதமர், உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் RSS எனவும், இந்திய வளர்ச்சிக்கு RSS பெரும் பங்காற்றியுள்ளது எனவும் குறிப்பிட்டார். பாஜகவின் தாய் அமைப்பான RSS சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சாவர்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததாகவும் ஒரு தகவல் உலவி வருகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை குறிவைத்து பிரதமர் மோடி விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது. ஊடுருவாளர்களிடம் இருந்து நமது மகள்களை காக்க வேண்டும் எனவும், ஊடுருவாளர்களுக்கு நாட்டை விட்டு தரப்போவதில்லை எனவும் பிரதமர் கூறியிருந்தார். மக்கள் தொகை வலையமைப்பையே மாற்ற சதி நடப்பதாகவும், சட்டவிரோதமாக ஊடுருவியோர் இந்தியர்கள் உரிமையை பறிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதேபோல் ஒரு கருத்தை கூறி வருத்தம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.